அனைத்து உறவுகளுக்கு மதிய வணக்கம். என்ன எதுக்கு இந்த வாய்ஸ் பேச்சுன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மூவி மிஸ்டர் ஜூ கீப்பர், விஜய் டிவி புகழ் சார் ஹீரோ பண்ண ஒரு படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் என்ன விசேஷம்னா, இந்த படத்தில் வந்து நான் அந்த மலைவாழ் மக்கள் ஊர் தலைவராக பண்ணியிருக்கேன். படம் சூப்பராக வந்திருக்கு. கிளைமேக்ஸ் அதாவது வந்து இடைவேளை முடிஞ்சு கிளைமேக்ஸ் வர சீன் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து நான் வந்துட்டே இருப்பேன். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் முன்னாடி எடுத்தப்பட்ட படம். கிளைமேக்ஸ் சீனெல்லாம் நான் இருப்பேன். கிளைமேக்ஸ் முடியும் போது ஊர் தலைவராக இருப்பேன். 2-3 டைலாக் கொடுத்துருக்காங்க சுரேஷ் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதத்தில் அதாவது இந்த மாதத்தில் வந்து நான் நடித்த 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்று வந்து குயிலி, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணேன். அது ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு அற்புதமான வரவேற்பு பெற்ற படம். 2வது தான் இந்த மிஸ்டர் ஜூ கீப்பர். கண்டிப்பாக எல்லாமே வந்து தியேட்டரில் பாருங்கள். என்னென்னா உங்களுடைய ஆதரவு தான் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு இயக்குனருக்கும் தேவை. தியேட்டரில் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு சென்டிமெண்ட்லாம் இருக்குது. கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க, அதே மாதிரி இந்த ஏரியா கோயம்புத்தூர் மாவட்டப்பட்ட தியேட்டரில் போட்டிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தது வந்து இனி ஒரு 3 படம் நான் வந்து நடித்த படம் இருக்குது. இனி அடுத்த ரிலீஸ் ஆக போகுது. உண்டிமுனிய நலப்படங்கிற ஒரு படம், அதில் வந்து விவோவை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது மட்டும் இல்லை, தி பைபிள்ங்கிற ஒரு மூவி, அது ஒரு அற்புதமான ஒரு த்ரில் மூவி. அது இந்த வருஷம் லாஸ்ட்டில் ரிலீஸ் ஆக போகுது. அதில் வந்து எனக்கு எப்படின்னா, அதுலேயும் ஒரு ஊர் தலைவர் தான். மாசான சீன் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து நான் இருப்பேன். அதில் கிளைமேக்ஸ் தொடர்ந்து அதில் வந்து ஒரு 20 நிமிஷம் நான் இருப்பேன். அந்த படத்தையும் வந்து நான் வந்து ஒரு பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பர்ஃபெக்டாங்கிற ஒரு அற்புதமான மூவி, போலீஸ் சப்ஜெக்ட் மூவி தான். அது வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம், ஒரு 2 மூவி பண்ணியிருக்கேன். அது போன வாரத்தில் பண்ணியிருக்கேன். இந்த வாரத்தில் மறுபடியும் அந்த இப்போ மூவி எடுக்க போகிறாங்க. அதுபோக 2 மூவி வந்து இப்போ பேசியிருக்கேன். எல்லாமே வந்து எப்படி சொல்லுங்கள், போலீஸாக தான் இருக்காங்க. ஆமாம், இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தா நடிக்கணும், அதான் நடிகருக்கு அழகு. இந்த கேரக்டர் கொடுத்தா நடிப்பேங்கிற இதில் எனக்கு ஆதரவு தொடர்ந்து கொடுத்தா நல்லுள்ளங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு தான் இன்றைக்கி எனக்கு வேணும். ஏன்னா ஒருத்தரோட சப்போர்ட் இருந்தால் தான் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 4 வருஷம் ஆச்சு நான் இந்த திரையுலகத்துக்கு போய் சின்ன வேடங்கள் நடிச்சிட்ருக்கேன். ஆடியன்ஸ் அதாவது வந்து உங்கள் சப்போர்ட் தான் இன்றைக்கி வேணும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் வியூஸ் பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 4000 சப்ஸ்கிரைபர் போகுது. மோஜில் பார்த்தீங்கன்னா அதில் அதே மாதிரி 1 மில்லியன் வியூவர்ஸ் நெருங்க போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நான் 12,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் என்னோடய வீடியோ அதாவது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் போட்டால் சரி, யூடியூப்பில் போட்டால் சரி, மோஜில் போட்டால் சரி, என்னோடய வீடியோ பார்த்து லைக் பண்ண அனைத்து என்னென்னா தொடர்ந்து வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் வந்து கோவை மாவட்டம் காரமடை அருகே, அதாவது வந்து காரமடை உள்ள அருகே பெற்றதாக ஒரு கிராமம். அங்கேருந்து இப்போ நான் லைவில் பேசியிருக்கேன். ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு கிராமத்தாள் தான் நான். அதனால் வந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. மேலும் மேலும் இனி பல படங்களை நான் உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் வந்து எல்லோருமே பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றி. யூடியூப்பில் இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மோஜில் இருக்கும் அனைத்து நல் உள்ளவருக்கு மனமார்ந்த நன்றி. ஃபேஸ்புக்கில் இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ் ரஜினி பழனிசாமி, கோயம்புத்தூர், காரமடை அருகே பெட்டதாவரம். நன்றி. தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.